ரிஷபராசிக்காரர்கள் கொஞ்சம் கொடுத்து வச்சவங்கன்னு தான் சொல்லுவேன். மாதாந்திர கோள்களுடைய இயக்கமும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. வருட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாளே உங்கள் ராசிக்கே அப்படியே சுக்கிரன் வந்துடுவார். புத்தாண்டு முழுக்க உங்களுக்கு 11ஆம் இடத்துல லாபத்தில் சனி பகவான் இருக்கக்கூடிய அமைப்பு மிகப்பெரிய உண்மையிலே பெரிய யோகங்க. ஏற்கனவே நல்ல பலன்களை சனி செய்து கொண்டிருக்கிறார். அவரை இன்னும் கூடுதலாக நல்ல பலன்களை செய்யும். அப்படி சாதிக்கணும், இப்படி சாதிக்கணும், அந்த தொழில் தொடங்கணும், இந்த தொழில் தொடங்கணும், வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கணும், இந்த மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் 3ஆம் இடத்திற்கு குரு வருவார். பெரும்பாலான நாட்கள் அவர் உச்சகுருவோடு சேர்ந்து கேள யோகம் என்கின்ற அமைப்பில் இருப்பார். ஆயிரக்கணக்கில் சம்பாதிப்பவர்களுக்கு லட்சக்கணக்கில் வருமானம். ஆகவே எல்லாம் நல்ல விதமாக நடக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டாகவே இந்த தமிழ் புத்தாண்டு கண்டிப்பாக இருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோக பலன்களை செய்யக்கூடிய அமைப்பில் இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்குது. புத்தாண்டு முழுக்க உங்களுக்கு 11ஆம் இடத்துல லாபத்தில் சனி பகவான் இருக்கக்கூடிய அமைப்பு மிகப்பெரிய உண்மையிலே பெரிய யோகங்க. 30 வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த 11ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பார். ஐயா, வருட ஆரம்பத்திலேயே தமிழ் புத்தாண்டு ஆரம்பித்த ஒரு 4-5 வாரத்திற்குள்ளாகவே 40 நாட்களுக்குள்ளாகவே 2இல் இருக்கக்கூடிய குரு பகவான் 3ஆம் இடத்திற்கு மாறிடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கூட உங்களுக்கு நல்லது தாங்க. பெரிய அளவில் பாக்கியத்தை பார்ப்பார். 7, 9, 11 ஆகிய இடங்களை பார்ப்பார். ஏற்கனவே நல்ல பலன்களை சனி செய்து கொண்டிருக்கிறார். அவரை இன்னும் கூடுதலாக நல்ல பலன்களை செய்யக்கூடிய அளவிற்கு தூண்டுதல் வைக்கக்கூடிய அளவிற்கு உச்சகுரு அவரை பார்க்கக்கூடிய அமைப்புகளும் இந்த வருடத்தின் முதல் 40 நாட்கள்லேயே நடக்குது. ஆகவே எல்லாம் நல்ல விதமாக நடக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டாகவே இந்த தமிழ் புத்தாண்டு கண்டிப்பாக இருக்கும். இதில் இன்னும் ஒன்று என்னென்னா, ராகு கேது பயிற்சி டிசம்பர் மாதம் ஆரம்பிக்குது. அதில் ராகு கேது பயிற்சி உங்களுக்கு பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடியதாக மாறும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3ஆம் இடத்திற்கு குரு வருவார். பெரும்பாலான நாட்கள் அவர் உச்சகுருவோடு சேர்ந்து கேள யோகம் என்கின்ற அமைப்பில் இருப்பார். பெரிய கோடீஸ்வரன் ஆகணும், பெரிய பணக்காரன் ஆகணும், அப்படி சாதிக்கணும், இப்படி சாதிக்கணும், அந்த தொழில் தொடங்கணும், இந்த தொழில் தொடங்கணும், வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கணும், இந்த மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் ஓரளவிற்கு நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு. பொருளாதாரத்தில் முன்னேற்றம். ஆயிரக்கணக்கில் சம்பாதிப்பவர்களுக்கு லட்சக்கணக்கில் வருமானம், லட்சக்கணக்கில் சம்பாதிப்பவர்களுக்கு கோடிக்கணக்கில் வருமானம் என ஒரு நிலையில் நல்லவைகள் அதிகம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு தாங்க இந்த 12 ராசிக்காரங்கள்லேயே ரிஷபராசிக்காரர்கள் கொஞ்சம் கொடுத்து வச்சவங்கன்னு தான் சொல்லுவேன். மாதாந்திர கோள்களுடைய இயக்கமும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. வருட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாளே உங்கள் ராசிக்கே அப்படியே சுக்கிரன் வந்துடுவார். உங்கள் ராசிக்கே வருட ஆரம்பத்திலேயே ஒரு 2-3 நாட்கள்லேயே அப்படியே சுக்கிரன் வருவதும் வருடத்தின் ஆரம்ப ஒரு மாதமே உங்களுக்கு அப்படியே நல்ல விதமாக இருக்கக்கூடிய தன்மைகள் தான் இருக்குது. ஆக தொழில் நல்லா இருக்கும். வேலை சார்ந்த விஷயங்களில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவைகள் கண்டிப்பாக கிடைக்கும். எதையும் ஒரு சாதுரியமாக அணுகக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் கண்டிப்பாக இருக்கும். ஆண் பெண் உறவுகள் மிகப்பெரிய அளவில் நல்லா இருக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல அறிமுகங்கள், நல்ல நட்புகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. நல்ல அறிமுகங்கள்னா உங்களை விட பெரியவர் வயதில், அறிவில், அந்தஸ்தில், பணத்தில், அதிகாரத்தில் எல்லாத்துலேயும் உயர்ந்த ஒருவருடைய தொடர்பு, நட்பு போன்றவைகள் கிடைத்து அதன் மூலமாக வாழ்க்கை பாதை மிகுந்த ஒரு நல்ல விதமாக போகக்கூடிய அமைப்பு இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. இளையவர்களாக இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம், எல்லாருக்குமே குடும்ப அமைப்பில் ஃபஸ்ட்டு மேரேஜ் ஒரு மாதிரி டிவோர்ஸ் நோக்கி போய்கிட்டு இருக்கு. நல்ல விதமான சாதகமான மனதிற்கு நீய தீர்வுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. குடும்பம் பிரியாமல் இருக்கக்கூடிய சில அமைப்புகள். ஆண் பெண் உறவுகளில் சிறப்பான ஒரு நன்மைகள். ஆணுக்கு பெண்ணாலும் பெண்ணுக்கு ஆனாலும் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. சட்டப்பூர்வமான போராட்டங்களில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய இனிய நல்ல வருடமாக அமைந்திருக்குதுங்க இந்த பராபவ வருடம் எல்லா ரிஷபராசிக்காரர்கள் அனைவருக்கும். பராபவ வருடம் அப்படின்னு சொல்லுவோம். மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல இனிய தமிழ் புத்தாண்டாகவே 12 ராசிக்காரர்களுக்கும் அமையும். வருடாந்திர பலன்கள் எப்படி சொல்ல போகிறது அப்படிங்கிறத ஏற்கனவே நான் குமுதம் ஆன்லைனில் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னால், வருடாந்திர கிரகங்கள்னு சொல்கிறது குரு, சனி, ராகு, கேது ஆகிய 4 கிரகங்கள் மட்டும்தான். இந்த கிரகங்களின் அடிப்படையில் தான் நம்ம வருடாந்திர பலன்களை சொல்கிறோம். இப்போ மாத பலன், வார பலன் சொல்கிறது. வார பலன்கள் வாரத்தில் ஒரு வாரத்தில் 3 இடங்களுக்கு போகக்கூடிய சந்திரனை வைத்து, அதாவது ராசியை வைத்து சந்திரனுடைய மூமெண்ட்டை வச்சு வார பலன்கள், டெய்லி பலன்கள், தினசரி பலன்கள் சொல்லப்படுகின்றன. மாத பலன்கள் ஒவ்வொரு தடவையும் சொல்கிறோமே, இதே குமுதத்திலேயே ஆங்கில மாத பலன்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ இந்த ஆங்கில மாத பலன்கள் எதனுடைய அடிப்படையில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் மாதத்திற்கு ஒரு தடவை மாறுறாரு. 20-22 நாட்களுக்கு, 25 நாட்களுக்கு ஒரு முறை சுக்கிரனும் புதனும் மாறுவாங்க. 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை செவ்வாய் மாறுவார். ஆக இந்த 4 கிரகங்கள் சூரியன், புதன்,
சுக்கிரன், செவ்வாய் ஆகிய மாதாந்திர கிரகங்களுடைய இயக்கத்தை வைத்து ஒரு 12 ராசிக்காரர்களுக்கும் ஒரு பொதுவான பலன்களை சொல்ல முடியும். ஆனால் வருட பலன்கள் என்பது வருடத்தில் ரொம்ப நிலைச்சு இருக்கக்கூடிய அமைப்பு. வருடம் முழுக்க ஒரு கிரகம் ஒரே ராசியில் இருக்கும்னா கிட்டத்தட்ட 4 கிரகங்கள் அந்த மாதிரி இருக்கும். சனி 2.5 வருடத்திற்கு ஒரு முறை நிரந்தரமாக இருப்பார், ஒரு ராசியில் இருப்பார். 2.5 வருஷத்துக்கு ஒரு சனி பயிற்சி ஏற்படும். 1.5 வருஷத்துக்கு அப்புறம் ராகு கேது பயிற்சி ஏற்படும். 13 மாதங்கள் ஒரு வருடத்திற்கு ஒரு முறை குரு பயிற்சி ஏற்படும். ஆக இந்த வருடாந்திர கோட்களை வச்சு தான் தமிழ் புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு போன்ற புத்தாண்டு பலன்கள் சொல்லப்படுகின்றன. இந்த வருஷம் ஏதாவது ஒரு மாற்றங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம், தமிழ் புத்தாண்டு நடந்து ஒரு 40 நாட்கள்லேயே ஜூன் மாதம் 2ஆம் தேதி குருப்பெயர்ச்சி நடக்குது. குருப்பெயர்ச்சியில் ஏதாவது விசேஷம் இருக்குதுங்களாயா? கண்டிப்பாக விசேஷம் இருக்கிறது. மிகப்பெரிய நல்ல ஒரு அமைப்பு, மிகப்பெரிய விசேஷம்தான். 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே மிகப்பெரிய உச்சம் என்கின்ற நிலையை அடையக்கூடிய குரு பகவான் இப்போது கடகத்தில் உச்சம் என்கின்ற நிலையை அடைய போகிறார். இது ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றம். 12 ராசிக்காரர்களுக்குமே ஓரளவுக்கு நல்லதை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். ஆனாலும் ஒரு 3 மாதத்திற்கு பிறகு அப்படியே அதிசாரம் என்ற முறையில் அடுத்த ராசிக்கு போயிட்டு திரும்பவே கடகத்திற்கு வருவார். ஆயினும் பெரும்பாலான நாட்கள் இந்த தமிழ் புத்தாண்டு, பராபவ தமிழ் புத்தாண்டில் உச்சம் என்கின்ற அமைப்பில் அவர் இருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய நல்ல மேன்மை. சனிப்பெயர்ச்சியின் அமைப்பின் அடிப்படையில் மீனத்திலேயே அவர் இருக்கிறார். காலபுருஷனுடைய இறுதி வீடு என்று சொல்லப்படக்கூடிய மீனத்திலேயே அவர் இருப்பது என்பது இந்த வருடத்தில், இந்த தமிழ் புத்தாண்டில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அடுத்த வருஷம்தான் சனிப்பெயர்ச்சி நடக்கிறது. ஆகவே சனிப்பெயர்ச்சி இதாக கிடையாது. டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி ராகு கேதுக்கள் இப்போது இருக்கக்கூடிய கும்ப வீட்டிலிருந்து மகர வீட்டிற்கும், ராகு கும்ப வீட்டிலிருந்து மகர வீட்டிற்கு வருகிறார், சிம்ம வீட்டிலிருந்து கடக வீட்டிற்கு கேது போகிறார் என்பது ஒரு மிகப்பெரிய யோக பலன். அதில் வேற பாருங்க, கேள யோகம் என்று சொல்லப்படக்கூடிய உச்சகுருவோடு கேது சேரக்கூடிய அருமையான யோகம் இந்த தமிழ் புத்தாண்டில் நிறைய பேருக்கு ஏற்பட போகுதுங்க. ஆக பணம் போன்ற வரவுகள் மிகப்பெரிய அளவில் நன்றாகவே இருக்கும். இந்த தமிழ் புத்தாண்டு சென்ற ஆண்டை விட மிக நன்றாகவே இருக்கும் என்பதாகவே நிச்சயமாக இந்த தமிழ் புத்தாண்டில் எடுத்துக்கலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றம் இந்த பராபவ வருடத்தில் 2026 நிச்சயமாக கிடைக்குங்க. முதல் 40 நாட்களுக்குள்ளாகவே நல்ல பண வரவுகள் வரக்கூடிய அமைப்பு, வேலை தொழில் போன்றவைகள் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு. தர்மகர்மாதிபதி யோகம் அப்படின்னா என்னங்க, எப்படிங்க, என்ன பலன்கள் செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் 40 நாட்களுக்குள்ளாகவே மிதுன ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல மாற்றம் கண்டிப்பாக வந்துடும். 2020, 21, 22 மாதிரி கஷ்டம்லாம் அஷ்டமச்சனி அப்போது நடக்கும்போதெல்லாம் கடுமையான கஷ்டத்தை மிதுன ராசிக்காரர்கள் பார்த்துருக்கேன்.